நம்ம கனவுல கூட முருகன் நம்மளை காப்பாற்றுவாரா? ஆமாங்க. நிச்சயமா நம்ம கனவுல கூட முருகன் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஒரு கனவு வருது. அந்த கனவுல நமக்கு ஏதோ ஒரு கெட்ட சகுனம், ஏதோ ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா, அந்த கனவுல கூட நமக்கு கெட்டது நடக்காம முருகர் வந்து காப்பாற்றுவார். ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது. அந்த சகுனம், அந்த கனவு வந்துட்டா நமக்கு இது கெட்டது நடந்துரும் அப்படின்ற மாரி ஒரு சகுனம் இருக்கு. நெறைய கனவுகள வச்சு பலன் சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு கனவு கண்டுட்டா இந்த மாரிலாம் நடக்கும். பெரியவங்களோட நம்பிக்கை நெறைய இருக்கு. பெரியவங்க இன்னை வரைக்குமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு கனவு கூட நமக்கு வரவிட மாட்டாரு நம்ம முருகர். அந்த மாரி ஒரு தப்பான கனவு நமக்கு வருதுன்னா, உடனே அந்த கனவுக்குள்ள முருகர் இருப்பாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு நம்ம ஒரு சின்னதா நம்ம யாரையோ பார்ப்போம். ஏதோ ஒரு கோவில்ல இருக்கிற மாரி இருக்கும். உடனே அந்த கனவு கலைஞ்சிரும். அந்த கெட்டதா வர கனவு கூட நல்லதா மாத்திருவாரு நம்ம முருகர். கனவுல கூட காப்பான் இந்த கந்த கடவுள். அதனால தான் முருகனை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே கண்மூடித்தனமா நம்ம வாழ்க்கை முருகன் கையில கொடுத்துடணும். முருகா நீ பார்த்துக்கோ, எதுவும் எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை நேர்மையா இருக்கணும். என்னோட கடமையை நான் கரெக்டா செய்யணும். யாருக்கும் எப்பவும் துரோகம் செய்யக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு குணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டுமே போதும். மற்றபடி முருகன் எல்லாமே பார்த்துப்பார். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அவரே நடத்தி கொண்டு போவார். எல்லாமே நடத்தக்கூடியது நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் அமையக்கூடியது நம்ம முருகன் கையில் இருக்குது. அப்புறம் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். யார் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, யார் வந்து நம்மளை கரை சேர்ப்பாங்க, யார் நமக்கு ஆசானாக இருந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்ற கவலையே நமக்கு வேண்டாம். நம்மளுடைய ஆசான் நம்ம ஆறுமுகம் தெய்வமே இருக்கும். நமக்கான வழி நம்ம முருகன் எல்லா வழியும் காட்டி நம்மளை ஒரு விழியாகவும் நமக்கு ஒரு வழியாகவும் நமக்கு ஒரு வெளிச்சமாகவும் இருப்பார் நம்ம கந்த கடவுள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முருகனை நம்பி வாழ்கிறவங்க எல்லா கஷ்டத்தையும் முருகன் காலடியிலேயே வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு கஷ்டமாக முருகனால் தீர்ந்துட்டே வரும். அப்படி அவங்களுக்கு கண் கூட அங்கே பார்க்கும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் முருகான்னு ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா முருகா இது இப்படி கஷ்டம் வந்துடுச்சே, இவ்வளோ கஷ்டங்கள் தீர்த்து வச்ச, இந்த கஷ்டத்தை நீ தான் தீர்க்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக தெளிவான சிந்தனை அவங்களுக்கு வந்துடும். அதனால தான் முருகனை வழிபடுறவங்க ரொம்ப தீர்க்கமாகவும் ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. நாமும் முருகனை வழிபட்டு ரொம்ப தைரியமாகவும் வாழ்க்கை சுபிட்சமாகவும் நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.